நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் அச்சி சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரின் தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். மரியா தூய ஆவியானவருடன் சொன்னார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுக்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விளையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுக்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விளையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமதருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயோருக்கு அழியும் மாட்சியும் புகழும் கொண்ட உலகத்திலும் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தால் உமது அளவற்ற இலக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அனைவரையாகவும் வாழ்வாகவும் இந்த 33 மனிதாண்டிகள் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் தகுதியாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று அதிபதியாக இருந்திருந்தார். போதிய உலகின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடு எழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தவரை இல்லாமல் தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். துயரின் மறையின்மைகள். முதலாவதாக இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்றைக்கு மகனுக்கு யாவியாருக்கு ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையும் அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இரண்டாவது துயரின் முறையின்மை. இயேசு கல்துணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னவன் உண்டாவதாக. ஓயில் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நரகப்பாதைகள் உடையருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது பெயரின் மறையுண்மை, இயேசு முழுமுடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நரகப்பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபரியேலே, ரவேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 33 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாளின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைத்து உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
திருவயிற்றுக்கனியாகிய சேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இறைவனுடைய முழுமையான நற்கருணை பிரசன்னத்திலே அவருக்கு நன்றி உணர்வோடு ஆராதனை செய்கிற இந்த நேரத்திலே இறைவனை போற்றவும் துதிக்கவும் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஆத்மாவையும் எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்துவோம். இறைவன் மத்தியிலே இருக்கிறார். அவரை நன்றி உணர்வோடு உற்று நோக்குவோம். எண்ணற்ற நன்மைகளை நாள்தோறும் பொழிந்து கொண்டே இருப்பவர். என் மகனே, என் மகனே, உன் உள்ளத்திலே நான் குடியிருக்க விரும்புகிறேன். இடம் தருவாயா? உன் வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறேன். திறப்பாயா? நான் உள்ளே வந்து உன்னுடைய உள்ளத்திலே இல்லத்திலே குடியிருக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்வாயா என்ற ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிற நேரம் இது. நம்முடைய உணர்வுகளோடு உள்ளத்தோடு இறைவனை ஆராதித்து துதிப்போம். ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன் என்று பாடி இறைவனை வாழ்த்துவோம். ஆராதனை செய்கின்றே உம்மையே, ஆராதனை செய்கின்றே, ஆராதனை செய்கின்றே உம்மையே, ஆராதனை செய்கின்றே, ஆராதனை செய்கின்றே உம்மையே, ஆராதனை செய்கின்றே. அன்பிலும் மலரில் கமழ்ந்திடும் மனமாக, பண்பிலும் மலையில் எழுந்திடும் கதிராக, அன்பிலும் மலரில் கமழ்ந்திடும் மனமாக, பண்பிலும் மலையில் எழுந்திடும் கதிராக, கருணையின் கடலில் கவிழ்ந்திடும் மலையாக, இயற்கையின் அழகில் நிறைந்திடும் இறைவனே, இறையே இயேசுவே, ஆராதனை
பனியில் நனைந்திடும் வசந்தலை மரமாக கனியின் சுவையென கருத்தினில் இனிப்பவனே இதையே இயேசுவே ஆராதனை செய்கின்றே உமையே ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே உமையே ஆராதனை செய்கின்றே வீசிடும் காற்றினில் பேசிடும் தூயவனே கோவிடும் பூங்குயில் ஓசையில் எழுபவனே வீசிடும் காற்றில் பேசிடும் தூயவன் கோவிடும் பூங்குயில் ஓசையில் எழுபவனே தேடிடும் நெஞ்சினில் நாடியே வருபவனே பாடிடும் அடியவர் நாவினில் நிறைந்தவனே இறையே இயேசுவே ஆராதனை செய்கின்றே உமையே ஆராதனை செய்கின்றே திரும்ப ஆராதனை செய்கின்றே உமையே ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே. தூய்மைமிகு தந்தையே, எங்களை மீட்டுக் கொண்ட இயேசுவே, வழிநடத்துகிற தூய் ஆவியாரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வீசுகிற காற்றிலே, இந்த தென்றலிலே ஒலிக்கிற ஓசையிலெல்லாம் நீ எழுந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு இறங்குகிற வரை உம்மோடு வாழ்கிற இந்த அற்புதமான படைப்பிலே நீ கொடுத்திருக்கிற இந்த அத்தனை ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, எங்களை காப்பாற்று, எங்களை விடுவித்து எங்களோடு வாழும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் இறைவன் நம்மை அரவணைத்து பாதுகாப்பார். நன்றி ஒருபோடு அவரை உற்று நோக்கி இடமிடன்று திருப்பாடல் 54 நாம் இப்பொழுது ஜெபிப்போம். திருப்பாடல் 54 திருவிழியத்திலே பக்கம் 671 671 திருப்பாடல்கள் 54 நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு இந்த மாலை ஜெபத்திலே நாம் இறைவனை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதிய பொழுது எதிரிகளிடமிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். திருப்பாடலை கையில் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கிற விவிலியத்தை கரங்கள் எடுத்துக்கொண்டு அதில் நாம் இப்பொழுது சேர்ந்து செவிப்போம். இந்த மாலை செல்வம் நமக்கு இறைவனுடைய அற்புதமான ஆசிரியை மருளையும் பெற்றுத் தரட்டும். திருப்பாடல் 54 இந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் ஆராதனை செய்கிற பாடல்கள். ஒவ்வொரு இறை வார்த்தைக்கு பிறகும் இதையே நாம் பாடி துதித்து செல்லிப்போம். ஆராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே திரும்ப ஆராதனை செய்கின்றே. திருப்பாடல் 54 ஒன்றை நாம் வாசிக்கலாம். கடவுளே, உமது பெயரில் வல்லமையால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலை நாட்டும். ஆராதனை செய்கின்றே. திருப்பாடல் 54 2வது வசனம். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும்.
ஆராதனை செய்கின்றேன். மூன்றாவது, ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர், கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர், அவர்கள் கடவுளை அறவே நிலைப்பதில்லை. ஆராதனை செய்கின்றேன். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஆராதனை செய்கின்றேன். என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக. உம் வாக்கு பிள்ளாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்து ஒழியும். ஆராதனை செய்கின்றேன். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. ஆராதனை செய்கின்றேன். ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னங்களினின்றும் விடுவித்துள்ளார். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன். ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன். மழை நம் வாசித்த இந்த திருப்பாடல் தாவீது அரசரோடு நாம் ஜெபிக்க இறைவன் நமக்கு கொடுத்திருக்க அற்புதமான ஜெபம். இதோ நான் சொல்லுகிறார், என்னை எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் இறைவன் விடுவித்திருக்கிறார் என்று பாடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் நாம் ஜெபிப்பதற்கு முன்பே நம்முடைய உணர்வுகளை உள்ள ஆர்வத்தோடு அறிந்திருக்கிறார். நாம் சொன்ன பிறகு நமக்காக செய்து கொடுப்பவர் அல்ல நம் ஆண்டவர். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அதை நமக்கு விடுதலையாக கொடுத்திருக்கிறார் என்று தாவீது அரசர் சொல்கிறார். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமையால் நாம் காப்பாற்றப்படுவோம். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் இறைவன் உடனடியாக கேட்டு அருள் புரிவார் நம்பிக்கையோடு இந்த இறுதி நேரத்தில் ஜெபிப்போம். உங்கள் கரங்களை இரண்டை விரித்துக் கொண்டு உடல் பொருளாகிய கொடுத்து இயேசு ஆண்டவரை உற்று நோக்கி இந்த நாம ஜெபம், இயேசுவே இயேசுவே என்று கூறி அழையுங்கள். அவர் உங்கள் மத்தியிலே நம் மத்தியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேடிக்கையான வாடிக்கையான ஜெபமாக இது அல்ல. இறைவனோடு இருக்கிற இந்த நேரம், இறைவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் இருக்கிற இந்த உறவு நமக்கு வேறு எங்கும் கிடைக்காது. சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. பரிசுத்தமான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் அத்தனை பெரிய ஆலயத்திலே குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் உன் பாதத்திலே கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாவையும் இந்த நேரத்திலே கருணைகள் கண் கொண்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய நற்கொண்டை பிரசன்னத்திலே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார். ஆண்டவரே, காலை முதல் இந்த நேரம் வரை நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசைக்காக நன்றி. இந்த காலையிலிருந்து இரண்டு ஒன்று முறை நாங்கள் உணவு அறிந்திருக்கிறோம், அதற்காக நன்றி. கொடுத்துவதற்கு உடையும் இருப்பதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி. எங்களை சுற்றிலும் வாழ்கிற நல்ல உடல்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறீர்கள், நன்றி. இயேசுவே 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 இயேசுவே. நோனமான தெய்வீக பிரசன்னத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரத்திலே ஆசீர்வதிப்பதாக கொடுவீராக. உடைய வலது கரம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவீராக. ஆராதனை நேரம் உமக்குரிய நேரமாக மாறிட்டு ஆண்டவரே, இந்த பகுதியிற்கு எல்லாருமே வந்து உன் பாதத்திலே சரணடையட்டும். இயேசுவை நீர் அழைத்து வருவீராக. உடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டு ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மிகச்சிறப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இயேசுவே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. இன்று இறந்து போனவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை கட்டளிடுவீராக. இதற்காக எத்தனையோ உலகத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுமே பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது வெளியில வர வேண்டும். நல்ல ஒரு மருத்துவமனை நினைக்கிறார். ஆண்டவரே, மருத்துவர்களெல்லாம் மருத்துவர்கள் உடைய வார்த்தையிலே எங்களை தொழுகிறாக. உடைய பிரசனத்திலே எங்களை தொழுகிறாக. ஒரு சொல்லால் குணமாக்கூடிய வல்லமை விட உண்டு. ஆண்டவரே, இப்பொழுதே
மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்கருணை பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, சிறுகாணிகள் மௌனமாக ஜெபித்து மாண்பு கீதத்தை பாடி இறுதி ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது உடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் வைத்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இயேசுதாஸ் லில்லி உடைய கருத்துப்படி உடல் நலம் பெற வேண்டியும் ஜாய் செல்வி மெர்லின் கத்தப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் இயேசு சாந்தி கத்தப்படி ரெஜினா மேரி இவர்களுடைய ஆண்களை மாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை நமது ஆலயத்தினுடைய முகநூல் வழியாக சென்ட் ஜோசப் ஆன்லைன் டிவி அன்னை ஆசி டிவி இந்த நேரலையிலே காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகள் நிறைவேறும் வேண்டிய அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி அவருடைய ஆட்சிக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். சிறிய மனிதராக சிறு விதையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்வு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், பெரிய விளம்பரம் இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவதை போல நம்முடைய சின்ன சின்ன நல்ல செயல்கள் கூட இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி மிகுந்தது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக தன்மையை தான் நாம் பெற வேண்டும் ஒழிய என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை என்று ஏங்கி கிடப்பது கிடையாது. நாம் நமக்காக இறைவன் கொடுத்திருக்கிற தாளந்து 1, 2, 5, 10 எவ்வளவு வேண்டுமானால் இருக்கலாம். அதற்கு ஏற்ற வகையிலே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். இதை உணர்ந்தவாறு திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். புனித அந்தோனியார் நமக்காக மறைந்து பேசுவாராக. தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே சகோதர சகோதரிகளுக்கு நம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நம்பிக்கை இது நோக்கி அன்பாகிய வளர செய்திடணும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்ய, நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போம் பேர் பெற்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி 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 அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி, நீர் நற்பேரும் நலமும் பெறுவி. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கடிதம் திராட்சை கொடி போல் இருப்பார்கள். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள். பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி வழி நடப்போர்
ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் செய்தருள்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சல் வழி நடப்போ பேறு பெற்றோ. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 13 இறைவார்த்தைகள் 18 21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறை ஆட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சிறிய தொடக்கத்திலிருந்தே பெரிய செயல்கள் உண்டாகின்றன. ஜேம்ஸ் கிளியர் என்பவர் இவ்வாறு சொல்லுவார். பேராயர் ஆஸ்ட்ரோனமால் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நம்மால் விரட்ட முடியாத எனினும் ஒளியை ஏற்ற முடியும். நம்மால் சாத்தானை எதிர்த்து போராட முடியாது எனினும் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு வாழ முடியும். நாம் செய்கிற சின்ன சின்ன நல்ல செயல்களே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்றார் சொல்வார். இயேசுவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கலாம், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இன்றைய நற்செய்தியை நாம் சிந்திக்கலாம். பார்க்கலாம். சில சமயத்துல குறிப்பாக இந்த காலம் வந்து கொரோனா காலம் சொல்றோம், அல்லது பூஜைகள் அதிகமாக, விழா காலங்கள் அதிகமாக வரச்சு. வழக்கமாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன போராட்டம்? அவர்களை போலவே நாமும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அவங்க என்னென்ன பண்றாங்க? யாரு? நமக்கு சுத்தி வாழ்கிற இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை நானும் செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் என்னை தாக்குகிறது, சுற்றில வாழ்கிற மனிதர்கள் என்னை தாக்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களாக மாற வேண்டும். உதாரணமா, ஒரு சாமியை போய் கோயில கும்பிடணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் ஒரு பக்கமா ஒரு பக்கமா திரும்பி நின்று சாமியை நேர முகமுகமா பார்க்க முடியாது. ஒரு மாதிரி சைட்ல நின்றுட்டு வணக்க சொல்லுவாங்க, அதோட போயிடுவாங்க. ஆனால் நானும் நீங்களும் அப்படி இல்லை. கடவுளை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கிறிஸ்துவ
அப்புறம் ஒரு சிலர் நம்முடைய சாதி ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாடு, கலாச்சாரம், இன்னும் ஒரு சில நம்முடைய வேரூன்றிய ஒரு சில செயல்கள் உண்டு. வணக்கம் சொல்றப்போ ஒரு சிலர் என்ன கூட செய்யறாங்க. எப்படி வணக்கம் சொல்லுவாங்க? தலைக்கு மேல கையை உயர்த்தி கும்பிடு போடுவாங்க. இது அரசியல் கும்பிடு அப்படின்னு சொல்லலாம். சாமிக்கு போடுவாங்க, அரசியல் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி அப்படி செய்வாங்க. மனுஷனை பார்க்கறப்போ நேருக்கு நேராக கும்பிடு போடுவோம். அதுலேயும் ஒரு சிலர் நமக்கு கீழே உள்ளவர்களையும், இவங்க சாதாரண ஆள், நம்மளோட ரொம்ப மட்டமான ஆள், அது ஜாதி ரீதியா இருக்கலாம், மொழி ரீதியா இருக்கலாம், இனம் பாகுபாடா இருக்கலாம், அவங்களை பார்த்தா வணக்கம் சொல்ல மாட்டாங்க. வணக்கம் சொன்னாங்கன்னா தலை மட்டும் ஒரு ஆள் காட்டிட்டு இப்படி ஒரு சிலதை பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்க வேண்டும். சாமி நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? எது வணக்கம், எது பேசணும் அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார், நீ எங்க போனாலும் சரி முதலில் அங்கே சமாதானத்தை கொடு, அமைதியை கொடு. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவா இருக்கணும்? அமைதி உண்டாகும். இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் சொல்வதை போல நாம் சென்று கொண்டு இருக்க கூடாது. மாறாக கிறிஸ்தவன் தான் இயேசு எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். எங்க போனாலும் சரி அமைதியை ஏற்படுத்துவேன். அது முதல்ல என்ன செய்யணும்? என்னுடைய கரனுக்கு எடுத்து அமைதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகும். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி முதல்ல அங்கதான் சொல்லணும். சமீபத்துல ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த குடும்பத்தோட சந்தித்தார்கள். அவர்களோட நேரம் பேசிட்டு இருக்காங்க. சொன்னாங்க, அது நாங்க ஒரு சின்ன ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சோம். அது நல்லா போயிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனால் அதே சமயத்துல எங்களுக்கு ஒரு சிலர் சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு மேல கீழே சைட்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இவங்க செய்யற வியாபாரத்துல ஒரு சில குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இதை விட அந்த கடையில நல்லா இருக்கு, இதை விட அந்த கடையில விலை கம்மியா இருக்கு. எங்க கடைக்கு யார் வந்தாலும் சரி அந்த நபர்களோடு இவர்கள் உரையாடி ஏதாவது செய்யறாங்க. என்னப்பா அது செய்யறது? நான் திருப்பி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஒன்னும் செய்யல பாரு, அவங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. தாக்கத்தை ஏற்படுத்துகிற கிறிஸ்தவ வாழ்வு தான். எந்த மனிதர் நமக்கு எதிராக இருக்கிறாரோ அவர்கள் போய் வம்பு சண்டைக்கு போவது என்று அல்ல, அவர்களுக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவ வாழ்வு, அதனுடைய பண்பாடு. இப்படி எல்லா நேரத்திலும் நாம் செய்த சின்ன சின்ன செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு. ஒரு முறை எங்களோட நற்செய்தி பணியிலே நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஆயுடைய பேரவையின் கீழ் வருகின்ற ஒரு நற்செய்தி பணி மையம், அங்கே ஒரு அருட்சந்தை எங்களை எல்லாம் சேர்ந்து அழகாக அழைத்து சென்று ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை வேறு ஒரு மார்க்கத்துக்கு சென்றார். ஒரு இந்து மத கோயிலுக்கு போனார். அப்படி போனப்ப எங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சாமி இங்கே கூட்டிட்டு போறீங்களே, இங்கே கூட்டிட்டு போய் அங்கே அவங்க ஏதாவது பூசை வச்சு மந்திரிச்சு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சாப்பிடணுமே, கட்டாயமா இருக்கு. அவர் சொன்னாரு, நான் சாமியாரா தான் இங்கே போவேன், இயேசுநாதனுடைய பெயர்ல இந்த இடத்தை நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன். அங்க என்ன கொடுத்தாலும் சரி அவர் என்ன செய்வார்? அதை வாங்கி சிலுவை அடையாளம் வரைவார். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயர் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது அந்த இடம் எப்பேற்பட்ட சாமி அவர்கள் வணங்கினாலும் சரி அது இயேசுக்கு சொந்தமாக மாறிவிடும். காரணம், அவர்தான் சொன்னார், எங்கே என் பெயரிலே இருக்கிறீர்களோ, யாருடைய பெயர்? இயேசுடைய பெயரில் இருக்கிறோமோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். அங்க 2-3 பேர் இயேசுடைய சீடர்களாக செல்கிற பொழுது அது என்னிடமாக இருந்தாலும் சரி அது இறைவன் இயேசுடைய பிரசன்னமாக மாறிவிடும். இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்வு, தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம பயணம் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு விபத்தாகுது. எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? திடீர்னு விபத்தை பார்த்தோன்னா ஐயோ, ஒரு சிலர் போல செல்போன் எடுத்து அதை செல்ஃபி எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, ஒரு சிலர் போன் பண்ணி பேசுவாங்க. கிறிஸ்துவராக இருந்த அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? உதவி செய்யக்கூடிய மனசு இல்லையா, ஓடி செல்லக்கூடிய மனசு இல்லையா, அது அந்த கிறிஸ்துவனுக்கு அந்த நேரத்தில் வரும். யாரோட கிடக்கும், அடிப்படை கிடக்கிறான்னா ஓடிப்போம். முதல் உதவியை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய தாக்கம். அப்ப அவங்க நினைப்பாங்க, சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்க்க, ஒரு மனசு மட்டும் ஏன் போறான்? ஒருவர் செய்திருக்காரு. யாரு? அன்னை தெரசா. அப்படியே குற்றுயிரும் குலைகளுமாக அப்படியே வீதியில கிடப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க. நம்ம அவங்களை அப்படியே கையில எடுத்து நோய் வந்தவர்களை, குஷ்டரோகம் பிடிச்சவங்களை எல்லாம் கையில் எடுத்து வச்சு மெதுவா சுத்தம் செய்வாங்க. தண்ணியை ஊற்றி சாமிக்கு நீங்க தண்ணி ஊத்துறத விட எனக்கு ஒரு குடம் கொடுங்க, நானும் தண்ணி வச்சு இவங்களை சுத்தம் பண்றேன். யார? அவங்களுக்கு யாருமே தெரியாது. இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த வாழ்க்கை தான் நான் நீங்கள் வாழ அழைக்கப்படுவோம். எல்லாரும் கூட சாதாரண வாழ்வதில்லை. அதுக்கு என்ன செய்யறான்னா விருட்சமாக, விதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு விதையை நாம் விதைத்துக் கொண்டே இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் எதையாவது விதைச்சுட்டே இருக்கு. அது என்ன பலன் தருது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அதை பத்தி கவலையே படக்கூடாது.
நாம் செய்ய வேண்டியது தினந்தோறும் ஏதாவது ஒரு விதையை விதைக்கலாம். என்ன விதை? அன்பு விதையை, மகிழ்ச்சி விதையை, அமைதி விதையை. இப்படி நாம் விதைத்துக் கொண்டே இருக்கிற பொழுது சிறிய வழியிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அதுதான் நீ கடுகு மணி, அதுதான் நீ புளிப்பு மாவு. கடுகு தினோண்டு தான் இல்லையா? கடுகு தினோண்டு. ஆனால் அது பெரிய மரமாக வளர்ந்து வானத்து பறவைகள் வந்து அதிலே கூடுகளை கட்டும், தங்கும் அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? இறையாட்சி அது போலத்தான். நானும் நீங்களும் ஒரு சாதாரண மகனா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல யாரும் நம்மை கேட்காம இருக்கலாம், கவனிக்காம இருக்கலாம், நம்ம பத்தி யாரும் பேசாம இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன வழிகளிலே தினந்தோறும் சின்ன சின்ன விதைகளை நாம் விதைத்துக் கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் அதற்குரிய பலனை ஆண்டவரை கொடுத்து விடுவார். அதுதான் இறை ஆட்சியின் மகத்துவம், அதுதான் இறைவனுடைய அரசின் மகத்துவம். இதை செய்யத்தான் அழைக்கப்படுகிறோம். இதனால சிந்திக்கலாம், நம்முடைய வாழ்க்கை பிறரை ஆதிக்கத்துக்கு உள்ளாக்குதா அல்லது தாக்கத்தை உள்ளாக்குதா? எல்லாரையும் அதை செய் இதை செய் நிறைய அதிகாரம் செய்யலாம். அப்படி மாற்றத்தை கொண்டு வந்தால் அது ரொம்ப நாள் நிலைக்காது. நம்ம அந்த பக்கம் திரும்பின உடனே மாறிவிடும். ஆனால் அப்படி அல்ல. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வு அப்படின்னு சொன்னா ஒரு நெல்லை போல, ஒரு விதையை போல, ஒரு கடுகை போல, புளிப்பு மாவை போல எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துல இரண்டரை கலந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகும். என்ன சொல்ல போனா எளிமையா சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்துல கணவன் தன்னை மறத்தல், தன்னை ஒடுக்குதல், தன்னை வெறுத்தல், தன்னை துரத்தல், சொல்ல போனா செத்து போதல் சொல்லும். அதே மாதிரிதான் மனைவி தன் குடும்பத்திற்காக முற்றிலும் தன்னை இழக்கிற பொழுது அந்த குடும்பம் இறை அரசிலே வளரும், இறை அரசிலே வளரும். அப்படி இல்லாம இதை நான் தான் செஞ்சேன், இதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் முக்கியம், நான் தான் சொல்லி கொடுத்தது, நம்ம முன்னாடி வந்துட்டோம்னா அங்க கடவுள் அரசு இருக்காது. நான் என்கிற அகத்தை தான் இருக்கு. குடும்பத்தில் வாழ்கிற பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தையை தான் விதைக்க வேண்டும். நம்ம செய்ய எழுதான செய்யறது தினந்தோறும் இறை வார்த்தையை நாம் குடும்பத்திலே கற்றுக்கொண்டே இருந்தால் அதனுடைய விருட்சத்தை, இறை ஆட்சியை இறைவன் கொண்டு வருவார். தெய்வீக தன்மைக்காக ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை திருப்பலி வழியாக ஆசீர்வதிப்பார். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கிற திருத்தலை தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையெழுப்படியை ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளுவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பணி எங்களை ஒரு ஆட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, எல்லாம் இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமாகி, ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன.
புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக புதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் ஏற்படுத்தும் அறிக்கையிட்டு போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடையாவை படுத்தி காணிகளை தீமைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உலகம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை வாழ்த்தல் முப்பதை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண மக்களின் முறையை தந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனும் ரத்தத்திலும் தந்து கொள்ளுங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என அவை தாழ்வோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற அவை என்னை கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தத்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயின் தாமஸ் எக்வினாஸ் எல்லா திருநிலைகளாகிய நிலைகளோடும் உமது திரு அவை எண்ணில் நிறைவு வரை செய்திருந்தோம். மேலும் உயிர்கெழும் எதிர்நோக்குடன் தூய்மை கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் நீங்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியினுள் ஏற்றிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உதவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் இந்த உலகத்திலே சிறு சிறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய வழியிலே இறைவனுடைய பாதையை வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடுகுவதையாக புளிப்பு மாவாக சிறிய கருவியாக நாம் செயல்பட கரங்களை உயர்த்தி கொண்ட தந்தை நாம் செவிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திடணும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் ஒரு நம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் இமைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருப்பர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருது கிடைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தூய உடலும் இரத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. திவ்ய நற்கருணையை தகுந்த இடைவெளி விட்டு வந்து கரங்களில் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பின் மாதம். அந்த நாளிலே 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கும் 7 மணிக்கும் 2 திருப்பலிகள் நடைபெறும். அங்கு கல்லறை சந்திப்பு மந்தைப்பு நடைபெறாது. 3ஆம் தேதியிலிருந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கல்லறைகளை சந்திக்கலாம். மந்திரிப்பும்
குருவானவர் தனியாக அந்த கல்லறையை வந்திருக்க வேண்டும் என்று ஆயிரவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கேற்ற வகையில் நம்முடைய ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த நேரத்திலே பெரியவர்கள், குழந்தைகள், 10 வயசு குறைவான குழந்தைகள் பொது இடத்திலே கூடுவதை தவிர்ப்பது நல்லது. இது நம்முடைய தமிழக அரசும் சரி, தமிழக ஆயத்தரையும் சரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வகையிலே நம்முடைய பணியிலும் தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம். அதற்காக ஒத்துழைப்பு தாருங்கள். அவக்கால உண்டியலை தராதவர்கள் மீண்டுமாக அறிவுறுத்துகிறோம். விரைவில் அதை கொடுக்க முடியாமல் நம்மோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. எழுந்து செபிப்போம். மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அருளுடையாளங்கள் தங்கள் குடிகொண்டிருக்கிறவர் எங்களை நிறைவு பெற செய்தமை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. மகன் தூயாவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவ தாயை துன்ப வேளையில் நாளும் அடைக்கலத்தை தேடிப்படம் வருகிறார். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித நோனியாரே, இயேசு பாதங்களை நீங்கள் என்னும் பேரிழற்ற பரிசுத்த தலம் விளங்கும் ஒளியிலேயே, இன்னொரு ஓரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே, முதலாவதை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்துவிட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நரத்தனத்தை நாடி வரும் பக்தர்கள் வத்திருள்ள
சோதனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடம் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிரமணிகள் கரம் குவியுங்கள். மன்றாடுவோமாக. இறைவா இரக்கமுள்ள அளவில்லாத அன்புக்குரியவர் அருளின் துணையால் கோடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியார் என்னும் மக்களால் பெருமது கருணை கண்களை திறப்பியருடும் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை ஆசீர்வாதத்தில் விழுந்தாரிடுவோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி கொண்டு அவரை பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஊழியரை உண்டாக்கிய அருளாளருக்கு ஆண்டவரே, உங்கள் துன்பங்களினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பு நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு நடுவிலும் உங்களுக்கு முன்னும் காவலாருக்கு உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிரியர் மேலும் இருப்பாராக. வாழும் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள்வொளி பருவே